நமஸ்காரம். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த எல்லா யூஎஸ் வீடியோஸ்க்கும் உங்கள் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி வந்து நம்ம நியூ ஜெர்சியோட காஸ்ட் ஆஃப் லிவிங் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோட எண்டில் ஃபியூ டிப்ஸும் கொடுத்துருக்கேன், ஸோ வாட்ச் டில் த எண்ட். நம்ம வந்து இப்போ நியூ ஜெர்சி காஸ்ட் ஆஃப் லிவிங்கை வந்து 5 பார்ட்ஸாக பிரிச்சுக்க போகிறோம். ஹவுசிங் ஸ்லாஷ் ரெண்ட், கிராசரிஸ், யூட்டிலிட்டிஸ், கார் ஸ்லாஷ் இன்சூரன்ஸ், தென் சைல்ட் கேர் அண்ட் மிஸ்லேனியஸ் ஸ்டஃப். இந்த மாதிரி 5 பார்ட்டாக பிரிச்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹவுசிங் ஸ்லாஷ் ரெண்ட் பார்க்கலாம். ஸோ நம்ம நியூ ஜெர்சியோட ரெண்ட் ஸ்லாஷ் ஹவுசிங் பார்க்கறதுக்கு முன்னாடி அது ஈஸியாக ஆக்கிறதுக்கு வந்து நம்ம நியூ ஜெர்சியை 3 பார்ட்ஸாக பிரிச்சுக்கலாம். நார்த் ஜெர்சி, சவுத் ஜெர்சி அண்ட் சென்ட்ரல் ஜெர்சி. நார்த் ஜெர்சி வந்து க்ளோசர் டு நியூயார்க், ஸோ ரெண்ட் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். சவுத் ஜெர்சி இருக்கிறதுலே லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ். சென்ட்ரல் ஜெர்சி மாடரேட்டாக இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட் ரெண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா $1,800 to $2,500 1 to 2 பெட்டுக்கு சென்ட்ரல் ஜெர்சியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் நார்த் ஜெர்சிக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு $500 ஏறும். இதே சவுத் ஜெர்சி பக்கம் போகிறீங்க அப்படின்னா ஒரு $200 to $300 குறையும். இதான் ஆவரேஜ் ரெண்ட். நெக்ஸ்ட் வந்து கார் அண்ட் இன்சூரன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நியூ ஜெர்சியில் கார் இல்லாமல் இருக்க முடியுமானா கண்டிப்பாக இருக்க முடியும், மேனேஜ் பண்ணலாம். இஃப் யூ ஸ்டே க்ளோசர் டு அ பஸ் ஸ்டாப் ஆர் அ மெட்ரோ ஸ்டேஷன். இப்போ நார்த் ஜெர்சியில் வந்து என்ஜே பாத் இருக்குது, என்ஜே டிரான்சிட் இருக்குது. சவுத் ஜெர்சி வந்தீங்க அப்படின்னா என்ஜே டிரான்சிட் இருக்குது, விச் இஸ் போத் பஸ் அண்ட் ட்ரெயின். என்ஜே பாத் யூஸ் பண்ணி நீங்கள் நியூயார்க் கம்யூட் பண்ணோம், ஒரு ஃபிலடெல்ஃபியா இந்த சைட் வந்து பென்சில்வேனியா கம்யூட் பண்ணோன்னாலும் பண்ணலாம். டிரான்சிட் இன்சைட் த ஸ்டேட் கம்யூட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும்னா 2 ஆப்ஷன் இருக்குது. எதர் நீங்கள் லீஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே வந்து ஹாட் கேஷ் கொடுத்து வாங்குறதுனாலும் வாங்கலாம். வந்து லீஸ் அண்ட் ஃபைனான்சிங்க்கு அப்ராக்சிமேட் மந்த்லி காஸ்ட் வந்து $400 to $500 ஆகும், இன்க்ளூடிங் இன்சூரன்ஸ் $600 to $650 எக்ஸ்பெக்ட். நெக்ஸ்ட் வந்து நம்ம கிராசரிஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் பேச்சுலர் அப்படின்னா $200 to $250 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபேமிலி ஆஃப் 3 or 4 அப்படின்னா $400 to $500 தான் மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இதில் வந்து யூ கேன் ஆல்வேஸ் லுக் ஃபார் ஆஃபர்ஸ், ஷாப் இன் பல்க், ஸோ தட் யூ கேன் சேவ் மோர். காஸ்கோவாக இருக்கட்டும், இல்லை நியூ ஜெர்சி சைடில் வந்து ஷாப் ரைட் இஸ் வெரி ஃபேமஸ். கெட் தேர் பாஸ் அண்ட் யூ கேன் சேவ் வித் த கூப்பன்ஸ். நெக்ஸ்ட் வந்து யூட்டிலிட்டிஸ் ப்ளஸ் இன்சூரன்ஸ் பார்க்க போகிறோம். யூட்டிலிட்டிஸில் இன்க்ளூட் ஆகிறது என்ன அப்படின்னா வாட்டர், சீவேஜ், தென் கேஸ் அண்ட் தென் எலக்ட்ரிசிட்டி. இப்போ நீங்கள் பேச்சுலராக இருக்கீங்க, ரூம் ஷேர் பண்ணுறீங்க யார் கூடயாவது அப்படின்னா $100 to $150 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதே வந்து ஃபேமிலி அப்படின்னா $200 to $250 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மந்த்லி. ஒரு பேச்சுலராக இருக்கீங்க, பட் ஒர்க்கிங்னா கொஞ்சம் டிஃபர் ஆகும், ஸ்டூடெண்ட்னா கொஞ்சம் டிஃபர் ஆகும். பிகாஸ் ஸ்டூடெண்ட்னா காலேஜ்லேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஒர்க்கிங்னா எம்ப்ளாயர் ப்ரொவைட் பண்ணுற இன்சூரன்ஸாக இருக்கும். ஸோ அவங்க எவ்வளோ உங்கள் கவரேஜ்லேருந்து அவங்க எவ்வளோ பே பண்ணுறாங்கன்றது இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட் காஸ்ட் வந்து $300 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பேச்சுலர் அப்படின்னா. லிட்டில் மோர் நீங்கள் டென்டல், விஷன், அதுக்கப்புறம் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிங்க அப்படின்னா லிட்டில் லெஸ். இஃப் யூ கோ வித் ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா அகெயின் எம்ப்ளாயர் உங்கள் இன்சூரன்ஸ்லேருந்து எவ்வளோ கவர் பண்ணுறாங்கன்றது இருக்குது. அது போக அப்ராக்சிமேட் காஸ்ட் வந்து $500 to $600 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், மோர் ஆர் லெஸ் இஃப் யூ ஆட் டென்டல் அண்ட் விஷன். லாஸ்ட் வந்து மிஸ்லேனியஸ் ப்ளஸ் சைல்ட் கேர். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தான். நீங்கள் 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒர்க்கிங், குழந்தைய பார்த்துக்க யாரும் இல்லைன்னா ஆப்வியஸ்லி சைல்ட் கேர் தேவைப்படும். இதர் டே கேர் ஆர் நானி ஹயர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு மேஜர் காஸ்ட். அதுக்கு வந்து டே கேர் அப்படின்னா $1,000 to $1,500 பட்ஜெட் பண்ணிக்கலாம். நானினா இட் வில் பி லிட்டில் மோர். அண்ட் மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா இந்த எதிர்பாராத செலவுகள் இருக்கும்ல, அதுக்கு எப்போவுமே மந்த்லி வந்து ஒரு $200 to $300 சைடில் எடுத்து வைக்கிறது வில் பி பெனிஃபிட். நம்ம மெயின் டிப்ஸ் பார்க்க போகிறோம், ஹவு டு சேவ் அண்ட் வேர் டு சேவ் அப்படின்னு. இப்போ ஹவுசிங் அண்ட் ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன கால்குலேஷன் வச்சுக்கலாம் ஒரு மெட்ரிக் மாதிரி அப்படின்னா, உங்களோட மந்த்லி ரெண்ட் ஸ்லாஷ் ஹவுசிங் மார்ட்கேஜ் எவ்வளவோ 12 months கால்குலேட் பண்ணால் வர அமௌண்ட் வந்து உங்கள் 2 months சேலரியை வந்து க்ராஸ் பண்ணக்கூடாது. உங்களோட சேலரி, மந்த்லி சேலரி இஸ் $5,000 அப்படின்னா 2 monthsக்கு வந்து $10,000. ஸோ உங்கள் இயர்லி டோட்டல் ரெண்ட்டுக்கோ மார்ட்கேஜ்க்கோ நம்ம கால்குலேட் பண்ணும்போது இட் ஷுடன்ட் கிராஸ் $10,000. அது வந்து ஒரு நல்ல வே டு சேவ் அண்ட் ஸ்டே வித் இன் த பட்ஜெட். ஸோ டிப் நம்பர் 2 வந்து காருக்கு தான். இந்த ரூல் பேர் வந்து 24-10 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 20% டவுன் பேமெண்ட் அஃபோர்ட் பண்ண முடியணும் நம்மளால் அந்த காருக்கு, இல்லைன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட்டுக்கு நிறைய பே பண்ணுற மாதிரி ஆகிடும் இந்த எண்டில். அண்ட்
மேக்ஸிமம் லோன் டென்யூர் வந்து 4 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. அண்ட் 10% ஆஃப் யுவர் மந்த்லி இன்கம் தான் வந்து உங்களோட மந்த்லி பேமெண்ட்டாக இருக்கணும். சே உங்களோட மந்த்லி இன்கம் வந்து $5,000 அப்படின்னா $500க்கு மேலே நீங்கள் வந்து காருக்கு வந்து மந்த்லி இஎம்ஐக்கோ இல்லை லீஸ்க்கோ ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. இது வந்து இஸ் அ நைஸ் வே டு கேல்குலேட். நம்ம வந்து நம்மளோட பட்ஜெட்டுக்கு நம்மளோட சேலரிக்கு மேலே வந்து செலவு நாம பார்த்துக்கிறதுக்கு இஸ் அ நைஸ் வே டு சேவ். நெக்ஸ்ட் வந்து சேவ் பண்ணக்கூடிய இடம் வந்து கிராசரிஸ் தான். ஆல்வேஸ் லுக் ஃபார் ஆஃபர்ஸ். இந்தியன் ஸ்டோர்ஸ்லலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தேல் சென்ட் நியூஸ் லெட்டர்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி என்ன அந்த மந்த்லி ஆஃபரில் இருக்குன்னு. ஆல்வேஸ் பை இன் பல்க். இந்த ஊரில் வந்து பல்கில் வாங்கலை அப்படின்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு சேவ். ஸோ அந்த டைமில் என்ன சீப்பாக கிடைக்குதோ கொஞ்சம் பல்காக வாங்கி வச்சுக்கோங்க. இட் டசன்ட் கோ பேட். இந்த ஊரில் ஈஸியாக பூச்சி புழுலாம் வருது வந்து வராது. ஸோ நீங்கள் வாங்கி பல்கில் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டூடெண்ட்டாக பேச்சுலராக இருக்கீங்கன்னா ஆல்வேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்கள் ரூம்மேட்ஸ் கூட சேர்ந்து வாங்கினீங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் ஸ்ப்ளிட். ஸோ அங்கே சேவ் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் காஸ்ட்கோலையும் 2 மெம்பர்ஷிப் இருக்குது. The least one வந்து is around $60 to $65. The expensive one is $120. அதுலேருந்து எப்போ பெனிஃபிட் பண்ணுவோம் 120லேருந்துனா நம்ம மந்த்லி இயர்லி வந்து $3,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணால் தான் அந்த $120 மெம்பர்ஷிப்க்கு நம்மளுக்கு வந்து ஃபுல் பெனிஃபிட் ரீப் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்கன்னு தெரிஞ்சதுன்னா ஆல்வேஸ் கோ ஃபார் த inexpensive one. But அங்கே இருக்கிற சேல்ஸ் பர்சன் வில் புஷ் யூ டுவர்ட்ஸ் த $120 one. ஸோ ஆல்வேஸ் நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆவரேஜ் மந்த்லி இதை கேல்குலேட் பண்ணிங்களேனாலே தெரிஞ்சிடும் நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இயர்லின்னு. 3,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னா மட்டும் அந்த $120 இதை காஸ்ட்கோ கார்டை வாங்குறது நல்லது. தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் இருந்து பார்த்ததுக்கு. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் இருந்தாலும் ப்ளீஸ் சென்ட் அஸ் த கொஷின்ஸ் கமெண்ட்ஸில். இப்போ சப்போர்ட் பண்ண மாதிரியே எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.